குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், முழு விவரங்கள். அம்ருத், தற்போது 7 தமிழர்களது அந்த உடல்களானது தற்போது அவரது சொந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவரது உறவினர்கள் அங்கிருந்து அந்த அமரர் ஊர்தி வாகனங்கள் மூலமாக அவர்களது வீடுகளுக்கு திரும்ப இருக்கிறார்கள். அதற்கு தேவையான ஏற்பாடு அரசு சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குவைத் நாட்டிற்கு சென்று கட்டிட பணியில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அவர்கள் அங்கே சிக்கி உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் அவர்களது உடல்கள் 48 மணி நேரத்தில் மீட்கப்பட்டு தற்போது இந்தியா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீட்டவர்களது உடல்கள் கொச்சி விமான நிலையத்தில் கொண்டு வந்து இறக்கப்பட்ட நிலையிலே அங்கு வைத்து 2 மாநில அரசுகள் சார்பில் அந்த அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டது. குறிப்பாக கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அதே போல இறந்தவர்களது உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார். தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு அந்த உடல்கள் கேரளா மாநில அரசும் அதே போல தமிழக அரசு அதிகாரிகளும் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களது அந்த உடல்களை அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தனியாக அந்த அமரர் ஊர்தி வாகனங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடல்களை ஏற்றிக்கொண்டு தத்தமது சொந்த ஊர்களுக்கு வருகிறார்கள். ஒவ்வொரு அமரர் ஊர்தியும் தற்போது அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ராமநாதபுரம் அதே போல சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் இந்த உடல்கள் எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. அங்கு சென்று அவர்களது குடும்ப வழக்கப்படி அந்த இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அதன் பிறகு அந்த உடல்களை நல்லடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல்கள் வேகமாக கொண்டு சென்று அடக்கம் செய்வதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அரசு சார்பில் என்னென்ன மாதிரியான சான்றிதழ்கள் என்னென்ன ஒப்புதல் வழங்கப்பட வேண்டுமோ அவை அனைத்தும் விரைவாக வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தற்போது அமரர் ஊர்திகளில் ஏற்றப்பட்ட அந்த உடல்கள் எடுத்து செல்லப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.